Hi all, எல்லாருக்கும் இன்னைக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது types of weaves in textiles. So அதுல basic weaves, decorative weaves, complex and special weaves, அப்புறம் industrial and technical weaves. இந்த 4 டாபிக்கும் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். So first topic வந்துட்டு basic weaves. Basic weavesல வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா plain weaves. So first topic வந்துட்டு basic weave. Basic weaveனா plain weave. அதாவது tabby weave கூட அத சொல்வாங்க. Structure is very simple. நம்ம வந்துட்டு weft and warp yarn பத்தி பேசணும் இல்லையா? So பேசிக்கா அதுதான் வந்துட்டு plain weave ன்னு சொல்வாங்க. So பாருங்க ஒரு பக்கம் weft thread போது, ஒரு பக்கம் warp thread போது. Black வந்துட்டு warp, white வந்துட்டு weft. So இது பாத்தீங்கன்னா ஒன்னு மேல ஒன்னு கீழே, ஒன்னு மேல ஒன்னு கீழேன்னு பின்னி போகும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு நம்மளோட துணியை ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிளாகவும் அப்புறமா மினிமல் ஸ்ட்ரெச் கொடுக்கும். ஆனா நம்ம பயாஸா வச்சு இழுத்தோம்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிலிட்டி இருக்கும். பட் அதர்வைஸ் இது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிள் ஃபேப்ரிக்கா இருக்கும். இது வந்துட்டு குட் ஃபார் பிரிண்டிங். ஓகேவா? ஓ சாரி, ஒரு நிமிஷம். ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ராங். ஓகே. So இது வந்துட்டு strong and durable, firm and minimal stretch, good for printing. இதெல்லாம் நம்ம எங்க பார்க்கலாம்னாக்கா நம்மளோட ரெகுலரா நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா துணிங்க, மஸ்லின், பாப்லின், அப்புறமா கேன்வஸ், பெரிகேல், கேலிகோ, இது மாதிரி எல்லா துணிலையும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒயிட்ல இருக்கிறது வந்துட்டு வார்ப், இந்த பிளாக்ல இருக்கிறது வந்துட்டு வெப். ஸோ இது எப்படி இருக்கும்னா ஒன்று மேலே ஒன்று கீழே, ஒன்று மேலே ஒன்று கீழே. இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு கிளீனாக தெரியும். ஒன்று மேலே ஒன்று கீழே போயிருக்கு, அப்புறம் திருப்ப மேலே வந்திருக்கு, அப்புறம் கீழே போயிருக்கு, அப்புறம் மேலே கீழே போயிருக்கு, மேலே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு சிம்பிள் வீவ். எப்படி பார்க்கலாம்னா நம்மளோட துணியை இல்லைன்னா நம்ம கிட்ட ஒரு ஜூட் பேக் இருக்கும் இல்லையா, ஒரு கேன்வஸோ இல்லை ஜூட்டோ, அதை எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிச்சஸ்ல உங்களுக்கு கிளீனாக தெரியப்பாங்க. இது ஒரு விதமான துணி. இதை நீங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று கீழே, ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு வீவ்ஸை வந்துட்டு பிளெயின் வீவ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிளெயின் வீவ், ஒரு த்ரெட் மேலே ஒரு த்ரெட் கீழே, அந்த கவுண்ட் இருக்கிறது, அந்த மாதிரி போடுறது வந்துட்டு பிளெயின் வீவ். இது வந்துட்டு பேசிக் வீவோட ஃபர்ஸ்ட் வீவ். ஓகே, பிளெயின் வீவ். இது வந்துட்டு வெரி ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிள். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போறது பேசிக் வீவ்லயே ட்வில் வீவ்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நம்ம டெனிம்ல பார்க்கலாம். ஈஸியா சொல்லணும்னா டெனிம்னா என்னது, நம்ம போடுற ஜீன்ஸ். இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க. அவங்க ஜீன்ஸை கொஞ்சம் கிட்ட எடுத்து உறுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும். ஒரு மாதிரி இப்படி ஒரு டயக்னல் லைன் போவோம், இப்படி ஒரு டயக்னல் லைன் போவோம். ஸோ அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு வெஃப்ட் த்ரெட். இது பார்த்தீங்கன்னா 2 த்ரெட் கீழே போயிருக்கு, 3 த்ரெட் மேலே வந்திருக்கு. மறுபடியும் 2 த்ரெட் கீழே போயிருக்கு, 3 த்ரெட் மேலே வந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி வார்ப் பார்த்தீங்கன்னா மேல இருந்து ஒரு த்ரெட் மேல வந்திருக்கு, 2 த்ரெட் கீழே போயிருக்கு, 2 த்ரெட் மேல வந்திருக்கு, 2 த்ரெட் கீழே போயிருக்கு. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஜிக்ஸாக் ஷேப் மாதிரி கிடைக்கும். இதை வந்துட்டு ட்வில் வீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. The weft and yarn passes over 2 or more warp threads before passing under one and creating diagonal. Diagonalனா என்ன? இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்றோம்ல, டயக்னல்னா கிராஸா. இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த லைன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு, கிராஸா இருக்கு இல்லையா? இப்படி இல்லைல்ல, ஸ்ட்ரெயிட்டா இல்ல, எப்படி இருக்கு, கிராஸா இருக்கு. இப்படி போகுது, அப்புறம் இப்படி போகுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கிராஸா இருக்கு, டயக்னல் பேட்டர்ன் வரும். அப்போ இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்வோம், ட்வில் வீவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மறுபடியும் இது ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜீன்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிள்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி, குட் ட்ரேப் கொடுக்கும், லெஸ் wrinkle. இப்போ நம்ம பிளெயின் வீவை பார்த்தீங்கன்னா அப்புறம் காட்டன் துணியோ இல்லை ஏதாவது எடுத்தோம்னா சீக்கிரமா wrinkle வந்துடும். பட் ஆனால் டெனிம்ல நம்ம நிறைய வாட்டி யூஸ் பண்ணாலுமே அந்த wrinkles வந்துட்டு ஜாஸ்தி வராது. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ட்வில் வீவோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு, அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீவ் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வீவுக்கு மூவ் பண்றேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு சாட்டின் வீவ். சாட்டின் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
இல்லையா? நம்ம இந்த ஃபேப்ரிக் பார்த்துருக்குறோம்ல, சாட்டின் ஃபேப்ரிக்கை வந்துட்டு நம்ம ஒரு சாட்டின் ஃபேப்ரிக் பார்த்தா அது ஒரு ஷைனியா இருக்கும். அதுக்கு வந்துட்டு ஒரு ஷைனி த்ரெட் எல்லாம் வச்சு யூஸ் பண்ண மாட்டாங்க, நார்மல் யான் வச்சு தான் அது பண்ணுவாங்க. பட் அவங்க வீவ் பண்ற மெத்தட்ல தான் அந்த ஷைனி கொடுக்கும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு ஒரு நூல் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பேசிக்கா புரிஞ்சுக்கலாம். சாட்டின் வந்துட்டு ஷைனியா இருக்கும், ஓகேவா? சாட்டின் வந்துட்டு ஷைனியா இருக்கும். ஸோ இங்க எப்படி போகுதுன்னா, weft yarn floats over 4 or more warp yarns before going under one, giving a smooth and glossy finish. இங்க பாருங்க, கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3, அது மேல இருக்குது, 1 கீழே போகுது, மறுபடியும் 1 2 3 மேல வருது. இப்போ அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ல பாத்தீங்கன்னா 1 2 3 4 மேல இருக்கு, அப்புறம் 1 கீழே போகுது, மறுபடியும் 1 மேல வருது, அப்புறம் மறுபடியும் அதே ரிப்பீட் ஆகுது. 2, அதுக்கப்புறம் 1 மேல வருது, திருப்போ 1 2 3 4 த்ரெட்ஸ் மேல இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதாகும் போது பாருங்க, இங்க கலர்லயும் கொடுத்துருக்கு உங்களுக்கு, இந்த கலர்லயும் உங்களுக்கு ஈஸியா தெரியும் பாருங்க. இந்த மாதிரி வீவ் பண்ண கிளாத்தை வந்துட்டு சாட்டின் கிளாத்னு சொல்லுவாங்க. அண்ட் இட் வில் பி வெரி சாஃப்ட், ஷைனி அண்ட் லக்ஸூரியஸ். நம்ம வந்துட்டு நல்லா ஷைனிங்கா சாரீஸ் வேணும், ஒரு இது வேணும்னாக்கா நம்ம இது இருக்கும். பட் இட் இஸ் வீக் டியூ டு லாங் ஃப்ளோட்ஸ். ஏன் வீக்? ஏன்னா மேல 3 த்ரெட் வருது, ஓகேவா? ஸோ நடுவில் டக்குன்னு ஒன்று கட்டானா கூட போச்சு, அந்த ஃபுல் லைனே டேமேஜ் ஆன மாதிரி தான், ஓகேவா? ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக சாட்டின் இருக்கணும். சாட்டின்லேயே நல்ல சாட்டின்ஸும் இருக்குது. ஸோ சாட்டின், அப்புறமா சார்மியூஸ், டச்சஸ், சாட்டின், செட்டின், இது எல்லாமே நிறைய இருக்கு. ஓகே, ஸோ சாட்டின் வந்துட்டு இட் இஸ் ப்ரோன் டு வீக்னஸ். ஏன்னா இங்க 4 வெஃப்ட் த்ரெட் மேல வந்துட்டு 1 உள்ளதான் போகுது இல்லையா? ஸோ அதனால நம்மளுக்கு அந்த வீக்னஸ் இருந்தா இருக்கலாம். ஓகே, கூல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாட்டின். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச துணி, அதனால நான் இதுல நிறைய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்கல. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அட்லீஸ்ட் ஓவர் 4 ஆர் மோர், அண்ட் டு கிவ் அ கிளாசி ஃபினிஷ். ஸோ ஒரு த்ரெட்டு மேலே போகும். அப்புறம் நான் இந்த வீடியோ லாஸ்ட்ல நான் உங்களுக்கு காட்டுறேன்.